சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பன்னு ரெடி பண்ண போகிறோம். பன்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்தோன்னா ஈஸ்ட் தான். ஈஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். 3/4 கப், 3/4 கப்பு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்கில் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையும் ஈஸ்டும் சேர்ந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். அதுதான் நம்மளுக்கு பன்னுக்கான சாஃப்ட்னஸே அதுதான் கொடுக்கும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா உப்பி வந்துருக்கு. நம்ம பன்னுக்கான டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2.25 கப்பு மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு, 2, அப்புறம் ஒரு 1/4 கப். இது கூட சால்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்டையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கீழே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம போட்ட பட்டரு, ஈஸ்ட்டு, சால்ட்டு, எக்கு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச டோவை இது உள்ளே வச்சு கவர் பண்ணி 1 to 2 ஹவர்ஸ்க்கு இது அப்படியே விட்டுடணும். இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்தால் தான் நம்மளோட பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வந்து மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகின்னு இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சர்க்கரையும் ஒரு 3 காடமமும் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஃபில்லிங்காக இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப்பு நான் துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரூட்டி வந்து 1/2 கப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பொடி பண்ண சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க பாருங்க, நம்ம ஃபில்லிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம ஃபர்மெண்ட் பண்ண மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை வந்து இப்போ 2ஆ பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம கீழே வைக்கிறதுக்கு, அதுக்கு மேலே ஸ்டஃப் வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா லெவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மேலே போகிற லேயரையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓவன் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச
பாட்டம் லேயரை ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்னா இந்த ஷேப்பு இல்லை எந்த ஷேப்பு வேணுமோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து என் ட்ரே என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோகோனட் ஃபில்லிங்கை வந்து ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச அப்பர் லேயரும் மேலே போட்டு நல்லா சைட் ஃபுல்லாக நல்லா டேப் பண்ணிக்கணும். சைடில் எதுவுமே வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் எக் ஒயிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு கோட் கொடுத்துடலாம். இப்போ நல்லா எக் கோட் கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வந்து ஓவனில் வச்சு எடுத்துடலாம். நம்ம ஓவனில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் கோகோனட் பன் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.